இது வரைக்குமே இதை தூக்கி தான் போட்டிருப்பீங்க. இதில் கண்டிப்பாக இதில் ஒரு ரீயூஸ் பண்ணலான்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதில் பண்ண முடியுமான்றது உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக இதில் ரீயூஸ் பண்ண முடியும். அது கேர்ள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு. நீங்கள் இது வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டே பார்ட்டி அப்போல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய கிடைக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக தூக்கி போடாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற அந்த கவர் வந்து உங்களுக்கு நார்மலாகவே வந்து சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா அதை பிரிக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேலே இருக்கிற கவர் வந்து பிரிச்சுக்கிச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சர்க்கிள்ஸ் தான் ட்ராயிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு வந்து அந்த சர்க்கிளை ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்க்கிள் மாதிரியே நீங்கள் ட்ராயிங் பண்ணிங்கன்னா தான் ஃபுல்லாக வந்து அதை ரவுண்ட் போட்டுட்டிங்கன்னா தான் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வரும். ஸோ ஃபுல்லாகவே வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கும் வந்து ஒரு சர்க்கிள், ஒரு குட்டியாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போடுறதுக்கு ஒன்று மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி மார்க் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு சரியாக வந்து என்னால் மேட்ச் பண்ண முடியல, கரெக்டாக ஆப்போசிட் சைட்லேயே அந்த ஹோல்ஸ் வருதான்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது, வீடியோவிலே காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இதில் கரெக்டாக வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ண இடத்துல குட்டி குட்டியாக அந்த வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். நான் வந்து இதுக்கு கட்டைப்பை இருக்கு இல்லையா, அந்த கட்டைப்பையில் இருக்கிற ஸ்டிக்கே எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்டிக்குக்கு பதிலாக வந்து என்ன வேணுமோ, உங்களுக்கு குச்சி மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த கட்டைப்பையில் இருக்கிற இந்த கைப்பிடியே வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவைனாலும் இதுவே எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சிசரை வச்சு நான் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஃபுல் சிசரையும் உள்ளே விட்டு நல்லா பெருசாக்கிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் எப்படி மேட்ச் பண்ண போகிறோம்னா, இந்த சிசரை வந்து ஃபுல்லாக உள்ள பக்கமாக தள்ளி விட்டிங்கனாலே அதோடைய எட்ஜஸ் வந்து ஆப்போசிட் சைடில் குத்தி பின்னாடி வரும். ஸோ அந்த மார்க் பண்ணி நம்ம அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஹோல்ஸை மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே சிசரை விட்டுட்டிங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் சிசர் வரும். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து அழகாக மார்க் பண்ணி அந்த இடத்துலையும் அழகாக வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஃபுல்லாத்தையும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த 3 இதுவும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த 3 மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ராசஸ்லேயே நம்ம கரெக்டாக பண்ண வேண்டியது ஹோல்ஸ் போடுறது தான். ஆப்போசிட் சைடும் ஹோல்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா தான் அது சாய்வெலாம் இல்லாமல் நேராக இருக்கணும் குச்சி. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த ஹோல்ஸை வந்து சாய்வாக போட்டுட்டிங்கன்னா ப்ராடக்டே சாஞ்ச மாதிரி ஆகிடும். அது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். கண்டிப்பாக ஹோல்ஸ் வந்து நேராக இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கலர் பேப்பர்ஸ் தான் ஒட்ட போகிறேன். கலர் பேப்பர்ஸ்க்கு பதிலாக டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். டேப் கொஞ்சம் நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டேப்பே எடுத்துக்கிட்டேன். இந்த டேப்பை வந்து ஃபுல்லாக வந்து அதில் சுற்றி எடுத்துக்கோங்க. நீட்டு பக்கமாகவும் சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிக்கை வச்சுட்டே வந்து ஃபுல்லாக இடத்துக்கும் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்கை வந்து வெளியில் எடுத்துட்டும் நம்ம வந்து அழகாக அதுலேயும் டிசைன் பண்ணிக்கலாம். நான் உள்ளாரே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இப்போ அடியில் இருக்கிற அந்த இரும்பு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கும் வந்து நான் டேப் போட்டு அழகாக ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஸ்டிக்குக்கு வந்து நான் கோல்டன் கலர் சூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டிக்கு வந்து நான் ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸ் ஒட்டி அந்த டேப் ஒட்டியே நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அதில் பெயிண்டிங்கும் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த ரோல் இருக்கு இல்லையா, அந்த ரோலில் வந்து நீங்கள் பெயிண்டிங்கும் பண்ணி குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ்லாம் போட்டும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து செலோ டேப் போட்டே வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்குக்கும் வந்து நான் செலோ டேப் கோல்டன் கலர் சூஸ் பண்ணி அதையும் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்டிக்கு ஃபுல்லாகவே இந்த கோல்டன் கலர் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த ஸ்டிக்கை வெளியில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நீட்டாக வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் மேலே 2 வந்து அப்படியே வச்சுட்டே சும்மா அப்படியே டேப் அடித்ததுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதுவாக இருக்குது. அடியில் இருக்கிறத மட்டும் நான் நீட்டாக வந்து டேப் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் ஃபுல் டேப் போட்டு அழகாக எடுத்துக்கோங்க. இப்போ அதோடைய கார்னரில் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம தடிமனாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நான் பேப்பர் சுற்றி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு கொஞ்சம் அந்த இடத்த மட்டும் பெருசாக்கிக்கிட்டேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் இருந்துச்சுனாலும் அது வந்து ஒரு 3-4 தடவை வந்து முடிச்சு போட்டு அந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேப் அடித்து விட்டுட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃப்ளவர்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். நான் அந்த ஃப்ளவர்ஸ் நானே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பேப்பர் ஒன்று கலர் பேப்பர்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நீட்டு வாக்கில் 2ஆக மடிச்சுக்கோங்க. இதை திருப்பியும் இன்னொரு தடவை வந்து நான் காட்டுற மாதிரியே மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை உள்பக்கமாக வந்து ஒரு தடவை மடித்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் வந்து உள்பக்கமாக மடிக்க போகிறோம். நான் இப்போ முன்னாடி மடித்து பார்த்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மடிக்க முடிஞ்சால் உங்களால் மடிச்சுக்கோங்க. அப்படி மடிக்க முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் இன்னொரு தடவை மடிக்கலை. ஸோ ஆஃபாக நம்ம ட்ராயிங் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப ஈவனாக கிடச்சிருக்கும். ஸோ அப்படி கட் பண்ண முடியாததுனால நான் உள்பக்கமாக மடித்து 2 தடவை மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஃப்ளவர் ஷேப் தான் ட்ராயிங் பண்ணிக்கிறேன். இப்போ அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பீசஸும் தனித்தனியாக கிடைக்கும். இதை நம்ம வந்து 2ஆக மடித்து விட்டுக்கணும். நான் முன்னாடியே ஒரு தடவை மடித்து பார்த்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மடிச்சிருந்தால் எல்லாமே மடித்த மாதிரியே கிடச்சிருந்துருக்கும். நான் அந்த மாதிரி மடிக்க முடியாததுனால தனியாக வந்து மடித்து எல்லா ஷீட்ஸையும் வந்து குட்டி குட்டியாக தனித்தனியாக மடித்து வந்து எடுத்துக்கிறேன். இப்போ மடித்த எல்லாத்தையுமே வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபுல்லாத்தையுமே கம் போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ நடுவில் இருக்கிற சென்டர் பகுதிக்கு மேலே இன்னொரு சென்டர் மேலே வரணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த சென்டர் பகுதிக்கு மட்டும் அந்த ஓரத்தில் மட்டும் வந்து கம்மு தடவிட்டு ஃபுல்லாத்தையுமே மேலே வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கம்மு தடவும் போது அந்த ஓரத்தில் மட்டும்தான் தடவணும். ஸோ வந்து உள்பக்கமாக இருக்கிற எந்த ஒரு இதுலேயுமே தடவாதீங்க. ஓரத்தில் மட்டும் தடவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா தான் பிரிக்கும் போது அழகாக கிடைக்கும். ஓரத்தில் மட்டும் தடவிட்டு ஃபுல்லாத்தையும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கான ஸ்டெம் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. அதோடைய கார்னரில் மட்டும் கொஞ்சமாக கம் தடவிட்டு ஃபுல்லாக அதையும் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலேயும் நான் க்ரீன் கலர் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ அது எனக்கு ஈஸியாக இருந்ததுனால ஃபுல்லாக க்ரீன் கலர் டேப் ஒட்டிட்டு ஒரு ஸ்டெம்மு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட குட்டி குட்டியாக லீஃப்லாம் வந்து அட்டாச் பண்ணி நானே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே அந்த ஃப்ளவருக்கு அடியில் வந்து ஒரு சின்ன க்ரீன் கலரில் ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துட்டா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குட்டி பேப்பர்ஸ் எடுத்து அதை வந்து 4 3 மடிச்சுட்டு ஆஃபாக அதை கட் பண்ணி ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரீயூஸ் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இதை ரீயூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் லீஃபை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடியில் அந்த இதழுக்காக. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே டைம்லேயே நிறையா வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கம்மையும் ஒட்டிட்டு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே மடிச்சிருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம கம்மை தடவிட்டு அதில் வந்து ஸ்டெம்மை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஒட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகான ஃப்ளவர்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த லீப் செட்டப்பை வந்து அடியில் உள்பக்கமாக விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக இலை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணுமோ செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் சாம்பிளுக்காக ஒரு 2 மட்டும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5 ஃப்ளவர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து உள்பக்கமாக மண் வந்து கொட்ட போகிறோம். மண் கொட்டிட்டிங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக கீழே வந்து சாயாது, அப்படியே நின்றுக்கும். ஆல்ரெடி அடியில் வந்து கொஞ்சம் இரும்பாக இருக்கிறதுனால வெயிட்டாக தான் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயிட்டுக்காக நான் மண் ஃபுல்லாக கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ மண் கொட்டிட்டு இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸையும் செட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் வந்து உங்களுடைய பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கலாம். கீழே விழாது. எண்டில் வந்து நம்ம கொஞ்சம் தடிமனாக பண்ணியிருக்கிறதுனால அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும். நீங்கள் ஒரு இடத்துல 2 செட் ஆஃப் பேங்கிள்ஸ் சேர்த்துக்கலாம். கீழே வந்து உங்களுடைய பேண்ட் எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஃப்ளவர்ஸும் இது மாதிரி நிறையா செஞ்சு வச்சிங்கன்னா நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.